लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है। ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன வந்து திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கார் பெண்களுக்கு டைரெக்டாக ஆரம்பித்த இன்றைக்கி திட்டங்கள் பார்த்திங்கன்னா 25-30க்கு மேலே இருக்கும். அவங்கள வந்து 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. குழந்தை பிறக்கிற டைமில் ஒரு குழந்தை பெண்ணு, கேர்ள் சைல்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பருவத்தில் இருக்கிறதுக்கு அடாலசன்ட்களுக்கு எவ்வளோனா இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறது அது இன்னொரு ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து ஒரு இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு. அதனால் 25லேருந்து 40 ஸ்கீம் இருக்குது. அதை தவிர ஜென்ரல் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆத்ம நிர்பர் இருக்குது, ஜனதன் இருக்குது, முத்ரா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் பூரா இருக்குது. அதுலேயும் பெண்கள் வந்து மேல் நோக்கி வரணும்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து நிறைய ஜென்ரல் ஸ்கீம்ஸ் பண்ணதில் க்ரோத் ஸ்கீம்ஸ் இதுலேயே நம்ம வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மாஸ் கூட்டுறவு இயக்கத்தை அதை லீட் பண்ணுறதுக்கு இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் விமனும், அதே மாதிரி உழைக்கும் மகளிர் சங்கம் ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரமும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. முதலாக நாங்கள் வந்து பிரதமருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப வந்து நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இந்த வருஷத்து பட்ஜெட்டும் லாஸ்ட் இயருக்கு பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது. பெண்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஆத்ம நிர்பர்லாம் பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட்டு ஆக போகிறாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூமெண்ட்டை வந்து நாங்கள் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்தது வந்து 1981. அதை வந்து இன்றைக்கி வந்து உழைக்க மகளிர் சங்கம் வந்து ஆரம்பித்த அந்த சின்ன திட்டத்தை இன்றைக்கி கண்ட்ரியில் பூரா அது வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து பெண்களுக்கு வந்து அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா அது வந்து தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த மாஸ் இயக்கம் வந்து உலகத்தில் எல்லா இன்டர்நேஷ்னலும் நேஷ்னல் பாடிஸ்லேயும் அவங்க வந்து இன்றைக்கி எலெக்ட் ஆகிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டுக்கு அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 விதமான பட்ஜெட் இருக்குங்க. அதில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு இருக்குது, இன்னொன்று வந்து ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ரோடு இருக்குது, டெலிகம்யூனிகேஷன்ஸ், ரயில்வே இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் ஜெண்டர் மெயின் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். அப்படின்னா பெண்களை வந்து எல்லா இடத்துலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பிரதமர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ரயில்வேஸ் வச்சா அதில் பெண்களுக்கு என்ன கொடுக்க முடியும், ஏழை பெண்கள் அதில் வந்து ஏதாவது வேலை செய்ய முடியுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க முடியுமா, வயசானவருக்கு என்ன கிடைக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் ஜெண்டர் மெயின் ஸ்ட்ரீமிங். அதே மாதிரி பெண்களை வந்து நம்ம 4 கை உள்ள சக்தியாக பார்க்குறோம். ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறமும் மற்றதுக்கு அப்புறமும் 4 கை என்னன்னு கேட்டிங்கன்னா தாய், இன்னொன்று வந்து அவங்க ப்ரொடக்டிவ் ரோல், வேலை செய்கிறது, வேஜ் ஒர்க்கு, லைவ்லிஹுட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு. 3வது என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ரோல், ஒரு தாயாரா, ஒரு ப்ரெக்னென்ட் மதரா. அண்ட் எங்களை மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற லீடர்ஷிப் வந்து கம்யூனிட்டி ரோலில் எப்படி இருக்காங்கட்டு அந்த அதுக்கு தான் 4 ஆர்ம்ட் சக்தின்னு சொல்கிறோம். அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இந்த 2 வருஷத்தில் நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக ரொம்ப நல்லா பெண்களுக்கு 4 ரோலுக்கும் வந்து ஸ்கீம் பண்ணியிருக்காங்க.
நான் வந்து நித்தி ஆயோகில் என்ன சொல்கிறேன்னா, இந்த முக்கியமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு லைவ்லிஹுட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலன்னா, ஒரு பேண்டமிக் வந்தால், கோவிட் வந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த தடவை பட்ஜெட்டில் பார்த்தா பெண்கள் மேலே நிறைய ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து செலவழிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குது, ஹெல்த் கேருக்கு தனியாக இருக்குது, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது, விவசாயத்துக்கு, நியூட்ரிஷன் போஷாக்கு இருக்குது, எஜுகேஷன் படிப்புக்கு, அதை தவிர வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி வந்து பெண்களை வந்து இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் பேங்கிங் சிஸ்டமில் எப்படி அவங்கள இன்க்ளூட் பண்ணி அவங்களும் வந்து வேலை வாய்ப்பு பண்ணுறதில்ல தவிர இப்போ பிஸ்னஸை பண்ணி எப்படி வந்து இந்த நாட்டுக்கு ஜிடிபி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் வச்சுருக்காங்க, சைல்டு வெல்ஃபேருக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து விமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்டில் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து 2267 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் இயரை விட இன்க்ரீஸு. சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2 இது 2 முக்கியமான ஸ்கீம்ஸு. இது வந்து போஷாக்கை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து போஷாக்கான சாப்பாடு கிடைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. த ஸ்கீம் சீக்ஸ் டு அட்ரெஸ் சேலஞ்சஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப வந்து போஷாக்கு கஷ்டங்களாக இருக்குது. எப்போ சின்ன குழந்தைகளாக இருக்கிறதுக்கு, பால் கொடுக்குற தாயாக இருந்தால் கூட, இல்லை வந்து ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தால் கூட, அதனால் வந்து இந்த நியூட்ரிஷனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதி இருக்கிற காரணம் என்னென்னா, கோவிடில் பார்த்துட்டோம் நம்ம, இதெல்லாம் இல்லாதனால பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குன்னு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஸ்கீமை வந்து கன்வர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா விமனுக்கு ஜென்ரலாக ஹெல்த்து, வெல்னஸ்ஸு, இம்யூனிட்டி மூணையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீமை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த தடவை அலோகேஷன் மட்டும் 2500 கோடி அண்ட் இது தடவை அலாட் பண்ணியிருக்கு இந்த பட்ஜெட்டில். இது வந்து என்னென்னா, இந்த மகிழா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். 2 வருஷத்துக்கு அது 2025 வரலும் இருக்கும். 2 லேக்கு இந்த பெண்கள் பேரில் அது வந்து சேவிங்ஸை போட்டுடுது. அது 2 இயர்ஸ் இருந்தால் 7.5% கிடைக்குது. இதை வந்து நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த 23-24 பட்ஜெட்டில் கூட்டுறவுக்கு வந்து நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், எங்களை மாதிரி கூட்டுறவு இந்தியன் கோஆப்ரேட்டிவ் நெட்வொர்க் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் என்டர்பிரைஸு. அது மட்டும் இல்லை, கோஆப்ரேட்டிவில் புது கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. அதே மாதிரி போர்ட்ஸில், அத்தாரிட்டிஸு, கமிஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கூட்டுறவு பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 15% கார்ப்பரேட் டேக்ஸு பெனிஃபிட்ஸு எல்லாம் புது கோஆப்ரேட்டிவ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. யார் மார்ச் 2024லேருந்து. இந்த மாதிரி எங்களை மாதிரி ஏழை பெண்களோட கோஆப்ரேட்டிவ் வில் பி ஏபிள் டு பிரிங் அவர் கோஆப்ரேட்டிவ் டு கார்ப்பரேட் லெவல். அப்படின்னா கூட்டுறவு வந்து அவளை சட்டை பண்ணாத மற்ற கவர்மெண்ட்டுகளுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட் லெவலில், அதான் கார்ப்பரேட்ஸ்க்கு அளவாக கொண்டு வந்துட்டு போகிறாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து நிறைய யங் கேர்ள்ஸ் பருவத்துக்கு, அந்த யங் பருவத்தில் இருக்கிற கேர்ள்ஸும் பாய்ஸும் நிறைய இதில் வந்து எம்பவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை வந்து யூனியன் பட்ஜெட்டில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் முதல்லேருந்து. 1981 எங்கள் ஃபவுண்டர் ஆரம்பித்தாங்க. இதில் வந்து தீன் தயாள் யோஜனா, அந்தோதயா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், முன்ன இருந்த மிஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி NRLMன்னு இருந்ததை இப்போ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா. இதில் என்னென்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 81 lakh செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை மொபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்டிசான், சிறு ஆர்டிசான்னா எப்படின்னா, எம்ப்ராய்டரி பண்ணுறதா, இல்லை பானை பண்ணி பெயிண்டடா, இல்லை ஹேண்டிகிராஃப்டெல்லாம் இருக்குது, அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஸ்கில் ட்ரைனிங் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதை தவிர மாடர்ன் க்ரீன் டெக்னாலஜி, பிராண்ட் ப்ரமோஷன் அண்ட் லிங்கேஜ், சோஷியல் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் ஆன்லைனே பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் விமனுக்கு பண்ணுறதுக்கு இந்த வருஷம் பட்ஜெட் தான் டேக் ஆஃப். ஏன்னா இதில் வந்து பெண்கள் தன் காலிலே நிற்கணும். அவங்க ஃபேமிலியில் இருக்காங்களா, இல்லை அவங்கள கைவிடப்பட்டாங்களா, இல்லை அவங்க வெளியே போயிட்டாலும் ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது இந்த பட்ஜெட். ரொம்ப வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் என்ஜிஓஸ் நடத்துறது, கோஆப்ரேட்டிவ் நடத்துறது எப்போ நடந்துருந்தது. இந்த தடவை ரொம்ப பர்டிகுலராக பிளான் பண்ணியிருக்காங்க. மகிழா ஹார்ட், அதில் நானும் கூட இன்வால்வ்டாக இருந்தேன். விமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரியில் 7 லட்சம் ஆர்டிசான்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அது வந்து
நானும் ரொம்ப அசோசியேட்டட் அதோட. எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் பண்ணி ஆன்லைன் டிஜிட்டல் அவங்க செல் பண்ணுறது பை பண்ணுறது எல்லாம். மற்ற பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்ஸ் என்னென்னா மிஷன் வாத்சல்யா ஸ்கீம். அது வந்து என்னென்னா சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன்னா சின்ன வயசில் போஷாக்கு, அந்த பருவ வயசில் ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் வந்து பலாத்காரம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சில பேர் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அதை வந்து எஸ்டிஜின்னு சொல்லுவோம். ஐநா சட்டசபை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதெல்லாம் வந்து 2030 பண்ணணும். பெண்களை வந்து இப்படி படிக்க வைக்கணும், இல்லை அவங்க சேஃப்டியை பார்க்கணும், இல்லை விமனை பார்க்கணும். அதை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஒரு குழந்தையும் வந்து பின்னாடி தங்கியிருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட மோட்டோ, டு லீவ் நோ சைல்டு பிஹைண்ட். சைல்டு ரைட்ஸ், பெண் குழந்தைகளோட உரிமைகளை வந்து விட்டவே கூடாது, எல்லாருக்கும் இருக்கணும். அது வந்து அட்வொகசி சொல்லணும், கம்யூனிட்டிக்கு சொல்லணும், ஃபேமிலிக்கு சொல்லணும், ஆண்களுக்கு சொல்லணும். அப்புறம் எல்லாம் பண்ணி அதே மாதிரி கிரிமினலாக ஆயிட்ட குழந்தைகளுக்கு, இல்லை கிரிமினலாக ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, இல்லை கிரிமினலாக ஆனவங்க வந்து பாதித்தது இந்த பெண் குழந்தைகளை, இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ரட்சையான சிஸ்டத்தை கொண்டு தான் இந்த ஸ்கீம். மிஷன் சக்தியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து என்னென்னா அம்ப்ரெலா, அது வந்து ஒரு கொடை மாதிரி. அதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வருது பெண்கள் செக்யூரிட்டிக்கு, எம்பவர்மெண்ட்டுக்கு அண்ட் விமன். அதுலேயே ஒரு 2 சின்ன ஸ்கீம் ஒன்று வருது. சாம்பல் என்னென்னா வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஒரு பக்கம், அது ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்னு ஆரம்பித்தாங்க ஒரு 2 வருஷம். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதோடு சேர்த்து வந்து வயலன்ஸில் வந்து பலாத்காரத்தில் பெண்களுக்கு யார் யார் எஃபெக்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து ப்ரைவேட்டில் வீட்டுக்குள்ளேயும் வெளியே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்லைன், விமென்ஸ் ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சது இருக்குது 24 மணி நேரம். அதில் வந்து டெலிகாம் சர்வீஸும் வந்து யார் வேணாலும் ஃபோன் பண்ணி ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததா, பலாத்காரம் இருந்ததுன்னா உடனே வந்து அவங்க எந்தெந்த ஏஜென்சிஸு எந்தெந்த ப்ரொடெக்ஷன் இருக்கோ போலீஸை கேட்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வந்து சப்போர்ட் சர்வீசஸ், ஷார்ட் ஸ்டே ஹோம், போய் உடனே இருக்கிறதுக்கு இடம் வேணும், இல்லை லீகல் ரிலீஃப் வேணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதான் முக்கால்வாசி என்னென்னா அந்த விமன் யார் எஃபெக்ட் ஆகிருக்காங்களோ வயலன்ஸில் அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதை பண்ணுறதுக்கு அந்த ஸ்கீமு. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பெண்களை வந்து காப்பாற்று, பெண்களை படிக்க வையின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் எப்படின்னா இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ ப்ராப்ளம் என்னென்னா பெண்களுக்கு கிடைக்க மாட்டேன்றாங்க கல்யாணத்துக்கு. என்னாச்சு, நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து பாய் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருந்ததால் பெண்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு பேர் என்ன பிசிபிஎன்டிடி ஆக்ட் போய் அபார்ஷன் பண்ணிடுறது பெண் குழந்தைகளை. இன்றைக்கி பெண்கள் கிடைக்கல. இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் அந்த பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ. பச்சாவோனா மீன்ஸ் டு சேவ் தம், எப்படி சேவ் பண்ணுறதுன்னு. அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் கேர்ள் சைல்டுக்கு எல்லாம் பண்ணி அதை பண்ணிவிட்டு பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து ஹெல்த்தில் வந்திருக்கு. போய் இந்த மாதிரி ஃபீட்டிசைட்லாம் பண்ணாங்கன்னா தே கேன் பி புக்ட். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணாமல் கேர்ள்ஸும் பண்ணலைன்னா இன்றைக்கி பாருங்கள் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கே கேர்ள்ஸ் கிடைக்காம இருக்குது. இதில் ஒரு நியூ இஷ்யூ என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாரி அடாலட்னு. நாரி அதாலத்துனா பெண்களுக்கு ஒரு கோர்ட்டு. அதில் வந்து பெண்கள் குரூப்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கோர்ட்டுகளை ஒரு புருஷ முண்டாட்டிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, அந்த குழந்தையை தனியாக விட்டுட்டாங்க, இல்லை வந்து அதை யார் எடுத்துக்க போகிறாங்கன்னு இருக்குது. அதனால் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு சொசைட்டிலையும் ஃபேமிலிலையும் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி என்னென்னா இவங்களால் வந்து 90க்கு 800 1850 இருந்த இடத்துலலாம் இப்போது 900 வரலும் வர மாதிரி செக்ஸ் ரேஷியோலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் எனி கவர்மெண்ட் ஹஸ் டன் திஸ். ரொம்ப ரெவல்யூஷனரி இது. கொஞ்சம் நாள் ஆகும் அதோட விளைவுகள் தெரியறதுக்கு, ஆனால் நல்லாது. சாமர்த்தியான்ற இன்னொன்று பற்றி சொன்னேன்ல, பை ஸ்கீமு, அதில் வந்து உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது. அது வந்து இந்த பெண்கள் வந்து டிராஃபிக்கிங், பெண்களை வந்து பலாத்காரமாக கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து வேறு அந்த ப்ராஸ்டிடியூஷன் டிராஃபிக்கிங் எல்லாம் பண்ணுறதை வந்து நிறுத்துறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நடந்ததை இப்போ ரீவேம்ப் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா விக்டிமை வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கிறது, ரீஹாபிலிட்டேட் எப்படி பண்ணுறது, ஒரு கையில் வந்து ஒரு ஸ்கில்லு, கையில் வந்து ஒரு தொழில் கொடுத்தா அவங்க வந்து திருப்பி அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி சாப்பாடு, ஷெல்டர், ஷார்ட் ஸ்டே ஹோமு, மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதார் கிரகன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இதில் என்ன ஹவுஸ் பண்ணியிருக்காங்கன்னா லீகல் எய்ட் அண்ட் கைடன்ஸ்.
இந்த பொண்கள் வந்து திருப்பி போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கேஸ் போடணும்னு நினைக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும், இல்லை அவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தா என்ன பண்ணுறதுன்னு முதல்ல முக்கியமாக அவங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு, வீட்டை விட்டு போகும்போது இடம் தங்கறதுக்கு வேணும். அதனால் சொதாருகருன்னா இண்டிபெண்ட் ஹவுஸ்ன்னு மாதிரி இருக்குது, அதுதான் பண்ணுறது. அதில் க்ளோதிங், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் பழைய ஸ்கீம் தான். ஆனால் இந்த தடவை நல்லா பண்ணதில் நல்ல அக்காமடேஷன் ஈஸியாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பருவ பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து 18 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கும் தங்கறதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கோம். சேஃபாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், ரீசனபிளாகவும் இருக்கும். அதை தவிர நேஷ்னல் க்ரஷ் ஸ்கீம் இருக்கவே இருக்குது. அது பழைய ஸ்கீம். அதை ரீவேம் பண்ணி இன்றைக்கி வந்து சில்ட்ரன் ஆஃப் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அது என்னென்னா, ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு பால் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா கொடுக்குறாங்க. என்னென்னைக்கு அவங்களால வேலைக்கு போக முடியலையோ அதனால் வந்து அதை கொடுக்குறது. அண்ட் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு சைல்ட் பர்த் டைமில், இல்லை வந்து சேஃப் டெலிவரி டைமில், இல்லை நல்ல போஷாக்கு கொடுக்குறதோ, அதெல்லாம் எல்லாமே ஃபீடிங் அதே மாதிரி பால் கொடுக்கும்போது ப்ராக்டிசஸ் எல்லாம் ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு அண்டர் இதையும் வந்து நுழைச்சிருக்காங்க சாமர்த்தியாவை. அப்புறம் அதை தவிர வந்து அந்த ஸ்டெப்புன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நாங்கள்லாம் இருந்தோம் அதை பண்ணும்போது 1989. அதை வந்து திருப்பியும் வந்து அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்கறது. அதை தவிர வந்து அது என்னென்னத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், இந்த ஸ்கீமில் எல்லாம் அந்த ஸ்கீமில் வந்து அவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு விமனுக்கு பண்ணாங்கன்னா அதை தட் கேன் பி யூஸ்ட் வெரி வெல். ஹேண்டிகிராஃப்ட், செரிகல்ச்சர், ஃபிஷரிஸ். இப்போ புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்கு, அதை தவிர ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ராவல் அண்ட் டூரிசம், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்பிஜியை பற்றி பேசணும்னு வச்சுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன். எல்பிஜி தான் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இன்றைக்கி உலகத்திலே பெண்களுக்கு இந்த நாட்டில். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு. இதில் என்னென்னா, பிபிஎல் ஹவுஸ் ஹோல்ட்ஸு, பிலோ பாவர்ட்டி லைன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு குக்கிங் கேஸு கண்ட்ரியில் வந்து குக்கிங் கேஸு கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப எம்பவர் பண்ணும். போய் அவங்க சுள்ளியும் விறகும் போய் எடுத்துன்னு வர வேண்டியதில்லை. உத்தராகண்டில் இல்லை மவுண்டன்ஸில் எல்லா இடத்துலையும். மகிழா சக்தி கேந்திராஸும் ஆரம்பிச்சது ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி. ஆனால் அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க விமனை. எப்படின்னா, ஹெல்த் கேரு, குவாலிட்டி எஜுகேஷனு, கைடன்ஸு பிளாக்காக கொடுத்தா அதில் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்புறம் மகிழா ஹார்ட், நான் ரொம்ப அசோசியேட்டட் இதோட, நான் அதில் போர்டு மெம்பராகவும் இருந்தேன். இதில் ஒரு 7 லட்சம் பெண்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டிசான் ஒர்க் கொடுத்துருக்கோம். நாங்கள் இதில் லோனிங்கும் இருந்தது, ஸ்கில்லிங்கும் இருந்தது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தது அவங்க விஷயத்தை. நாரி சக்தி புரஸ்கார் அந்த கமிட்டிலையும் நான் இருந்தேன். 2 வருஷம் நான் இருந்தேன் நான் விமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட்டில். அவங்க என்னென்னா, அந்த மாதிரி பெண்களுக்கு மற்ற அவார்ட்ஸ் யாரும் கொடுக்காததுக்கு இந்த மாதிரி கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கு விமனோட நல்லா பண்ணுறவங்களுக்கு இது த செகண்ட் ஹையஸ்ட் நேஷ்னல் சிவிலியன் அவார்ட் ஃபார் விமன். அதுதான். அது வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தேன் நான். மகிழா போலீஸ் வாலண்டியர்ஸ்ன்றது போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் பப்ளிக்கும் விமனுக்கும் நடுவில் லோக்கல் கம்யூனிட்டியில் அந்த கிரிமினல் கேசஸ் இருந்தால் 2 பேருக்கும் ஒரு லிங்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்கீம் பண்ணி அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருக்காங்க. போலீஸ்கிட்ட போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பெண்களுக்கு இது நடுவில் வந்து அவங்க லிங்க் பண்ணுறாங்க. ஆத்ம நிர்பர் ஸ்கீமை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். இது ஏன் கனெக்டட் டு விமன்னா, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஆத்ம நிர்பரில் பெண்களை நுழைக்கலைன்னா அது முடியாது. பெண்களும் அதில் சேர்ந்து பண்ணுறது தான் முக்கியம். அதே மாதிரி முத்ரா ஸ்கீம் ஃபார் லைவ்லிஹுட் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 1 lakh per person பெண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. இது வந்து பிஎம் ஸ்கீம்ஸ் ஃபார் விமனில் விமன் வந்து நிறைய சோஷியல் செக்யூரிட்டி வந்திருக்கு. அதை தவிர அவங்களோட விஷன் என்னென்னா, பிரைம் மினிஸ்டரோட சாரோட விஷன் என்னென்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன, நம்ம வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்னு ஒன்று சூஸ் பண்ணாங்க. எங்களை கூட அதில் எடுத்து வேலை செய்ய சொன்னாங்க. அதில் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸு 10 வந்து ஒரு ஏரியாலையும் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக்டில். அது 10க்கு மேலேயும் இருக்கும். அந்த ஏரியாவில் என்னென்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் ஓப்பன் சோர்ஸில் பண்ண வேண்டியது, ஓப்பன் ஸ்டாண்டர்டில் பண்ண வேண்டியது, இன்டராபபிள் பப்ளிக் குட்டாக பண்ண வேண்டியது, இன்டராப்பரபிள். இதில் என்னென்னா, ஃபார்மர் சென்ட்ரிக் சொல்யூஷன்ஸ், பெண்கள் சென்ட்ரிக் சொல்யூஷன்ஸ். அதனால் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் ஆண் மட்டும் கிடையாது, அவங்க வந்து பெண்ணும் தான். அதனால் அந்த பெண்ணுக்கும் வந்து அந்த ஸ்கீம் பூரா போய் சேரணும். எனர்ஜி, இந்த என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, என்வாயர்மெண்ட்டை ரக்ஷா பண்ணுறது. அதில் க்ரீன் கிரெடிட் கேரண்டி ப்ரோக்ராம்னு இருக்குது. அது வந்து சஸ்டெயினபிள் ஆக்ஷனுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம் பிராணாம் யோஜனா, அது வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபெர்டிலைசர்ஸ், மிஷ்டி ப்ரோக்ராம்,
அது என்னென்னா மேங்க்ரோவ் பிளான்டேஷன். மேங்க்ரோவ் பிளான்டேஷன் என்ன, உங்களுக்கு சனாமி வந்ததுன்னா மெயினாக கோஸ்ட்டில் வந்து மேங்க்ரோவ் தான் வரும். அந்த பிளான்டேஷன் பண்ணி அவங்களால பணத்தை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி சால்ட் பேன் லேண்ட்ஸ் இருக்குது அண்ட் கோஸ்ட் லைன்ஸு. 35,000 crores வந்து allocated for these capital investments, energy, security and energy translation petroleum ministry பண்ணியிருக்கு. ஹெல்த் செக்டரில் என்னென்னா அவங்க வந்து ஹெல்த் கேரை வந்து 157 நர்சிங் காலேஜஸ் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் இதில் விமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நிறைய நர்சஸாகவும் பெனிஃபிட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரில் வந்து சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சது. அக்ரிகல்ச்சரில் யங் மென்னோ விமனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டுக்கு ஆத்ம நிர்பர் க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஹெல்த் குவாலிட்டி, அது வந்து டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை கொடுத்து, டிசீஸ் ஃப்ரீ சீட்ஸை கொடுத்து பிளான்டிங் மெட்டீரியலும் கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டும் 2,200 crore அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன ட்ரீம் பண்ணமோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து நேஷ்னல் ஸ்கீமாகவே ஆக்கிட்டார். இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து இதை வாய்ப்பை யூஸ் பண்ணலாம். இதை போய் நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு அதுவும் கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ அக்ரிகல்ச்சர் வேணால் கிருஷி விக்யான் கேந்திராவில் போய் கேட்கலாம். எஜுகேஷனாக இருந்தால் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அங்கே போய் கேட்கலாம். ஹெல்த்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கவே இருக்குது. அங்கன்வாடியில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஐசிடிஎஸில் போய் ஸ்கீமை கேட்டிங்கன்னா அந்த லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு. அதே மாதிரி ஏஜ் மேரேஜும் கொண்டு வந்துட்டார் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். நாங்கள் வந்து ஜெண்டர் பிளானிங்கில் சொல்லுவோம் ஹோலிஸ்டிக், முழுசாக பெண்ணை வந்து முழுசாக நடத்து பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து சமுதாயத்தில் ஆண்களை தான் ப்ரிஃபர் பண்ணி பெண்களை வந்து அதில் கருவு சிகிச்சைலாம் பண்ணியிருக்கோம். அதை தடுக்கிறதுக்கு தான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்புறவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து யாரை அணுகணும்னா ஐசிடிஎஸ், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸை போய் கேட்டால் அங்கன்வாடி இருக்கும். ஒரு ஊர்லேயும் அங்கன்வாடி இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கரு இல்லை அங்கே இருக்கிற மற்ற ஆளுங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க கிளியராக சொல்லுவாங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்னு. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ இல்லை பால் கொடுக்கும்போது கூட ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக முடியல, அது இருக்குன்னா 300 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து பாலை கொடுத்தீங்கன்னா 3 மாதம் போக முடியலன்னா உங்களுக்கு கையில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று. அதே மாதிரி நியூட்ரிஷன், போஷாக் 2ல் வந்து இப்போ இந்த பெண்களுக்கு வந்து போஷாக்கான சாப்பாடு வேணும். யார் எல்லாருக்கும் இல்லை, ப்ரெக்னென்ட் மதர்ஸு இல்லாட்டி பால் கொடுக்குறவங்க இல்லாட்டி அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க போய் கேட்டுக்கலாம். அதனால் 1 to 5 இயர்ஸ்க்குள்ளேயே இதெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நீ 6 வயசில் வந்து நீ வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னா டே கேர் சைல்ட் கேர் சென்டர் இருக்குது. அங்கன்வாடியில் கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு அவளுக்கு மத்தியானம் வந்து அவளுக்கோ அவனுக்கோ சாப்பாடும் கிடச்சி போயிடும். அதுதான் அவங்களுக்கு போய் கேட்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் போனோன்னா நிறைய இடத்துல மிட் டே மீல் ஸ்கீமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5-6 வயசு வரலாம் அது இருக்குது. அதுக்கு போனதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு கூட கேர்ள் சைல்டுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. பேட்டி படாவ், பேட்டி பச்சாவ். பேட்டி படாவில் அந்த எஜுகேஷனுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், அதுவும் பிபிஎல் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது ஸ்கூல்லேயும் சொல்லுவாங்க, அங்கன்வாடியிலையும் போய் கேட்பாங்க. அதே மாதிரி சிடிபிஓன்னு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு. அந்த ஆஃபீஸுக்கு போகலாம், அங்கன்வாடிக்கு போகலாம், இதில் பிஹெச்சியில் போகலாம், அங்கே ஆஷா ஹெல்த் ஒர்க்கர்ஸ். இவங்கெல்லாம் பெண்களுக்கு வந்து அந்த 1 to 10 இயர்ஸ் அந்த குழந்தை இருக்கிறதுக்குள்ளே அவ்வளவு வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. சில இடத்துல எப்படின்னா அவங்க பிறந்த உடனே சேவிங்ஸ் போடுறது கூட இருக்குது கேர்ள்ஸ்க்கு. அவ்வளோ வந்து சார் அனுப்பிச்ச ஸ்கீமே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் 13-14 வருஷம் ஆன உடனே அவங்களுக்கு ஸ்கில் வேணும். நாங்கள் வந்து கல் மண் வெட்ட மாட்டோம், நாங்கள் வந்து போய் வி வாண்ட் டு டூ அதர் ஸ்கில்லிங். வொகேஷ்னல் செக்டர்ஸ் நிறைய இருக்குது. அதை தவிர வந்து ஐடிஐஸ்லையும் பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது கேவிகேலையும் அக்ரிகல்ச்சரில் இந்த 4-5 ஸ்கீம் சொன்னோம் பாருங்கள். அதில் இருக்கிறதுல நிறைய ஸ்கீம்ஸு, டெக்னிக்கல் ஸ்கீம்ஸ், ஸ்கில்லிங் ஸ்கீம்ஸு. அது வந்து பெண்கள் போய் அதுவும் அந்த பருவம் அந்த பெண்கள் 15லேருந்து 20 வரலாம் கற்றுக்கலாம். லோனிங் வேணும்னா முத்ரா இருக்குது. லோனிங் வேணும்னா உங்களுக்கு ஜனதன் யோஜனா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ புதுசாக வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு லோன் வாங்கிறதுக்கு இல்லை சேவிங்ஸ்க்கு. இந்த தடவை வந்து அந்த 2 lakhs வரலாம் பெண்களுக்கு நம்ம பண்ணலாம். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணணுமா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து முத்ரா லோன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து ஜனதன் பண்ணலாம். பெண்கள் வந்து ஜென்ரல் ஸ்கீம்ஸையும் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் ஒழிய அதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்,
தவணை முறையும் இதுவாக இருக்கும். அதை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும்னா முன்ன நாங்கள் நடத்தின மயிலா ஹாட்டில் 7 லட்சம் பெண்கள் எல்லாம் டிஜிட்டலாக பண்ணாங்க. இன்றைக்கி எல்லார்ட்டையும் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது, கைத்தொழிலில் ஒரு சின்ன பொம்மை பண்ணுறோம், இல்லை வந்து மரத்தில் வந்து ஏதாவது சிப் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு பண்ணுறோம், அது எப்படி ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்படி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து NREGA மாதிரி தான் வேணும்னா அதுவும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணும்போது நில வேலை இல்லை கூலி வேலை, இல்லாட்டி பிரிட்ஜை போய் கட்டணும், இல்லாட்டி டேமை போய் கட்டணும், ஸ்கூலை கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ரெயில் ரோட்ஸை கட்டணும், டெலிகம்யூனிகேஷன், எல்லாத்துலேயும் பெண்களுக்கு ரிசர்வேஷனே இருக்குது. அதனால் போய் கேட்கலாம் பெண்கள். அதில் 100 நாள் வேலையும் கிடைக்கலாம். அதை தவிர செப்பரேட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 100-200 ஸ்கில். நீங்கள் மேசனாக இருந்தீங்கன்னா மேசன் ட்ரைனிங்க்கு போங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு கொத்தனார் ட்ரைனிங் இருக்கா அதுலேயும் போங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்கில் ட்ரைனிங் கற்றுக்கணுமா அதை கற்றுங்க. 6 மாதமாக ITIs இருக்குது, விமன் ITIஸே நிறைய இருக்குது. அதனால் நிறைய சலுகை, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகம். போய் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எந்த ஆஃபீஸர்ஸ் ரிலேட்டடோ அவங்கள போய் கேட்டிங்கன்னா தெரியும். டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஆன்லைனில் போய் ப்ரோக்ராம்ஸ் ஒரு விமன்னு பார்க்கலாம். ஒரு ஹெல்த் செக்டரில் நர்சஸ் நிறைய எடுக்க போகிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறத நீங்கள் நிச்சயம் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம படிக்கலைன்னா கூட படித்த பசங்களை பக்கத்தில் கேட்டு இதை பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்கிறது.